ஹலோ எவ்ரிவன், இதை விட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி என்கிட்ட டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்குது. டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஷீட்டில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஃபார்மேட்டிங் பண்ணுறேன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக தனித்தனியாக போய் தான் ஃபார்மேட் பண்ணுவோம். பட் ஒரே டைமில் 6 ஷீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபார்மேட்டிங்கை நம்ம பண்ண முடியும். அது ஃபார்மேட்டிங் மட்டும் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் 6 ஷீட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக இப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர்ஸ் போடுறேன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி பார்டர்ஸ் போடுறேன்னா நான் தனித்தனியாக போயிட்டு ஷீட்டில் போடுறதுக்கு பதில் ஒரே டைமில் 6 ஷீட்டில் எப்படி போடுறதா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 6 ஷீட்டையும் செலக்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷீட்டில் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஷீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷீட் எல்லாமே ஹைலைட் ஆயிடுச்சு. அப்படி என்ன அர்த்தம்னா எல்லா சீட்டுமே செலக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி பார்த்துக்குங்க, இந்த மாதிரி என்னோடய எல்லா சீட்டையும் நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். இப்போ எந்த ஷீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் எந்த ஒரு கலரும் இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு ரோவில். இப்போ நான் டாப் ஹெடர்ஸ் வந்து கலர் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படின்னா ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டு சீட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கலர்ஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஷீட்டையும் ஷோ பண்ணுறேன். அந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. அதே போல் இப்போ நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோ வந்து நான் பிளாங்காக விட்றேன். ஒரு ஃபார்மேட்டிங்க்கு நீட்டாக இருக்கணும். அதே போல் ஃபஸ்ட்டு காலமே வந்து இந்த மாதிரி விட்டுறேன். அதே போல் கிரிட் லைன்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த சின்ன சின்ன லைன்ஸ் இது வேண்டான்னு நான் எடுத்து விட்டுறேன். அப்போ தான் ஃபார்மேட்டிங் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மற்ற எல்லா ஷீட்டையும் கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்பேஸிங் சரி, இந்த ஸ்பேஸிங் சரி. ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்மேட்டிங் மட்டும் கிடையாது, என்ன சேஞ்சஸ்னாலும் சரி இந்த மாதிரி. இப்போ எனக்கு வேண்டாம், இந்த 6 ஷீட் வேணாம், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3rd 6th மட்டும் வேணுன்னா அப்போ நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஷீட்டை செலக்ட் பண்ணுமோ அந்தந்த ஷீட்டை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 3 அப்புறம் 6 இந்த ஷீட்டு மட்டும் நான் இங்கே சும்மா டம்மியாக வந்து உங்களுக்கு நான் என்ட்ரு பண்ணுறேன். ஒரு நம்பர்ஸோ ஒரு டெக்ஸ்ட்டோ ரேண்டமாக சும்மா அப்படி என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி என்ட்ரு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போது நான் இந்த ஷீட்டுக்கு போகிறேன், இங்கே இருக்குது. இந்த ஷீட்டுக்கு போகிறேன், இங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி கஸ்டமைஸாக எந்த சீட்டுக்கு மட்டும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணாலும் ஓகே தான். இல்லை எல்லா சீட்டுக்குமே ஒரே டைமில் ஒரே ஃபார்மேட்டிங் ஒரே சேஞ்சஸ் பண்ணோம்னா இந்த இது ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நியூ அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சேர்ந்து நானுமே புது புது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறேன். அதில் இது ஒன்று. ஸோ அதே போல் உங்களுக்கும் நான் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். இப்போ தான் நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.